வணக்கம். ஜானி படத்துல ஜானிக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையே கவிதையை போல ஒரு காதல் இருக்கும். அப்படியே அருமையா இருக்கும். மென்மையான காதல் அது. அந்த ஒரு காதல் பகுதிய மட்டுமே அந்த படத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த படம் வந்து மகேந்திரன் 1980ல எடுத்திருக்காரு. இளையராஜாவுடைய இனிமையான இசைக்கு அளவே இல்ல. "வானம் தான் எல்லை" அப்படின்னு சொல்லலாம். இங்க ஜானி அப்படிங்கிறவன் இருந்துகிட்டு இருக்கான். ஜானிக்கு பொறந்ததுலேருந்தே அங்கீகாரம் அப்படிங்கிறதே இல்ல. ஜானியுடைய அப்பா, அவங்க அம்மாவ தாலி கட்டி ஏத்துக்கவே இல்ல கடைசி வரைக்கும். நெறைய கடன வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு. பாவம் ஜானி அங்கீகரிக்கப்படாத ஒரு இல்லீகல் சைல்டா தான் வளர்ந்து வரான். அவனுக்குள்ள சொல்ல முடியாத சோகம் அப்படியே அவன அழுத்திக்கிட்டு இருக்கும். யார் கூடவும் சரியா பேச முடியாம, ஒரு அமைதியான ஒரு நிலைமையில தான் இருந்துகிட்டு இருப்பான் ஜானி. ஆனா, ஜானி அப்பா வச்சுட்டு போன கடன அடைக்கிறதுக்காக பல தில்லு முல்லு செஞ்சுகிட்டு அந்த கடன அடைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய சோகங்களுக்கு வடிகாலா இருக்கிறது அர்ச்சனாவுடைய இனிமையான, மென்மையான பாடல்கள் தான். அர்ச்சனாவுக்கும் பெருசா உறவுகள்னு யாரும் இல்ல. ஒரு வேலைக்கார பெண் தான் கூட இருந்துகிட்டு இருக்கா. அவள ஒரு தோழி போல அர்ச்சனா பார்த்துக்கிட்டு இருக்கா. மென்மையான மலரை போன்ற பெண் அப்படின்னு கவிதைகள்ல கேட்டிருப்போம். அந்த மாதிரியான ஒரு மென்மையான ஒரு பெண்ணா இருப்பாங்க அர்ச்சனா. அவ்வளவு அழகா, அமைதியா, அடக்கமா இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க பாடும்போது அப்படியே மெய்மறந்து அந்த பாடல கேட்டு ரசிச்சு ஜானி தன்னுடைய வாழ்க்கையில இருக்க துன்பங்களை எல்லாம் மறக்கறான். அந்த பாட்டு தான் அவனுக்கு ஒரு வடிகாலா இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே காலப்போக்குல ஜானி வந்து அர்ச்சனா கிட்ட பேசி பழகுறான். அர்ச்சனாவ கிட்ட பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு தருணத்துல ஜானி அர்ச்சனா கிட்ட தனக்கு மட்டுமே ஒரு பாட்டு பாடும்படி கேட்டுக்கிறான். பாடுற வரைக்கும் அர்ச்சனாவ உன்னிப்பா கவனிச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அர்ச்சனா பாட ஆரம்பிச்ச உடனே அந்த குரல்ல மெய்மறந்து போயிடுவான் ஜானி. அந்த நேரத்துல ஜானி வந்து இந்த உலகத்தையே மறந்து அப்படியே கண்களை மூடி ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுல ஜானி வந்து வெட்ட வெளியான இயற்கையில அப்படியே உலகத்த மறந்து சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடுறா மாதிரி நெனைப்பான். 2 பேருக்கு இடையிலயும் அதிகப்படியான மதிப்பு இருக்கு. அர்ச்சனா மீது ரொம்பவே மதிப்பு வச்சிருக்கான் ஜானி. அவள் மீது சொல்ல முடியாத அளவுக்கு காதல் இருந்தது. ஆனாலுமே, தன்னுடைய தகுதிக்கு ரொம்பவே அர்ச்சனா அதிகம் அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு நெனைப்ப அவன் வந்து அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த மதிப்பின் மரியாதையில அவங்கள பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜானி. அர்ச்சனாவுக்கு காலப்போக்குல அவன் வச்சிருக்க மதிப்புனாலயும், அவன் கூட இருந்தா நாம ரொம்ப பாதுகாப்போடு இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாலும், அவளே முன் வந்து வாய் திறந்து கேட்கிறா ஜானி கிட்ட, "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஜானி?" அப்படின்னு. அப்படி கேட்கும்போது ஜானிக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா ஜானி வந்து நெறைய தில்லு முல்லு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு பெண்ண வந்து தனக்கு வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டு, அவள காப்பாத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியுமா? அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமா தோன்றிடுச்சு. உடனே அழகான, அன்பான அர்ச்சனாவ அபகரிச்சு தனக்குள்ள வச்சுக்கணும்னு அவன் நெனைக்கல. அவள பாதுகாத்து கடைசி வரைக்கும் கொண்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறதுனால தான் அவன் தயங்குனான். ஆனா, அர்ச்சனா வேறு விதமா யோசிச்சுட்டா. அவ சொல்றா, "நான் பாட்டு பாடுறவ தான. என்கிட்ட கேரக்டர் இருக்காது. பணமும், நல்ல ஒரு புகழும் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு படபடன்னு அர்ச்சனா ஜானிய கேட்கிறா. அப்ப ஜானி வந்து சொல்றான், "இல்ல, இல்ல. என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையாலயும், சில பிரச்சனைகளாலும் தான் நான் யோசிச்சேன்." அப்படின்னு உண்மைய சொல்லும்போது, அர்ச்சனாவுக்கு அந்த கோவம் சடார்ன்னு கொறஞ்சு, அப்ப அவர் காதலிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஜானி அர்ச்சனாவுடைய காதலையும், அவளையும் ஏத்துக்கிறாரு. அப்ப அர்ச்சனா ரொம்பவே சந்தோஷத்துல ஒரு குழந்தைய போல ஆயிடுவா. அப்ப ஜானி கேட்பாரு, "என்ன படபடன்னு பேசிட்ட, எதை எதையோ பேசிட்ட, பெரிய வார்த்தைங்களெல்லாம்" அப்படின்னு. அர்ச்சனா அப்ப சொல்லுவா, "ஆமா, நான் அப்படித்தான் பேசுவேன்" அப்படின்னு ஒரு குழந்தைய போல ஒத்துப்பா. இப்படியா அந்த காதல் வந்து முதல் தொடக்கமா அப்படியே அந்த படத்துல ஆரம்பிக்குது. இதே ஜானி படத்துல மகேந்திரன் இன்னொரு காதலையும் வேறு விதமா சொல்லியிருப்பாரு. வித்யாசாகர் கேரக்டர்ல. வித்யாசாகர் வந்து முடி திருத்தும் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா இருப்பாரு. அவருடைய வீட்டு பக்கத்துல ஒரு பாமா அப்படிங்கிற ஒரு ஏழை பொண்ணு கிழிஞ்ச ஆடையோடு பார்க்கறதுக்கு ஆனா நல்லா கொழு கொழுன்னு நல்லா இருக்கிறா. அந்த பொண்ணு வந்து வேலை கேட்கிறா. அவள வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அவர் வந்து வித்யாசாகர் கொஞ்சம் சோம்பேறி. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பைசாவா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு தன்னுடைய வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக. அவருக்குமே பெருசா பேக்கிரவுண்டோ, சொத்தோ, சுகமோ எதுவும் இல்ல.
இந்த பாமாவ வந்து வீட்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. பாமாவ ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது வித்யாசாகருக்கு சந்தேகமா தான் இருக்கு. "உன்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரியே தெரியலையே!" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா, பாமா வந்து அந்த வித்யாசாகர தன்னுடைய அழகாலும், கவர்ச்சியாலும் தான் அப்படியே கவர்ந்து இழுக்கிறா. அவளுடைய அழகுல தான் வித்யாசாகர் மயங்கி போயிடுறாரு. அவளுடைய குணத்தையோ, அவளுக்கு இருக்கிற கூடிய பண்புகளையோ அவர் கவனிக்கல. என்னதான் வித்யாசாகர் கஞ்சமா இருந்தாலும், பாமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய ஒழுக்கமா வாழலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. அதனால பாமாவ வெளிய அழைச்சுக்கிட்டு போயி நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து, நல்ல உடைகள வாங்கி கொடுத்து, அவளுக்கு எல்லா விஷயங்களையும் வித்யாசாகர் சொல்லிக் குடுக்குறாரு. எப்படி நாகரிகமா நடந்துக்கிறது அப்படின்னு. ஆனா, அந்த பொண்ணு பாமா வந்து ஒழுக்கம் இல்லாத பொண்ணா, ஒரு நல்ல ஒரு குணம் இல்லாத பொண்ணா இருந்ததுனால, வித்யாசாகர் கிட்ட நல்லா சாப்பிட்டு, அந்த உடைகள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு, ஸ்டைலா புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, வேற வேற பணக்கார ஆட்கள பார்க்க ஆரம்பிச்சிடுறா. வேறு ஆட்களோடு பழகவும் ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு வந்து கேரக்டரே இல்ல. இந்த மாதிரியான புரிதல் இல்லாத, சரியான ஒழுக்கம் இல்லாத ஒரு பொண்ண தேர்ந்தெடுக்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி அழிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்கான வேறொரு கோணத்துல ஒரு காதலையும் மகேந்திரன் இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. கடைசியில வித்யாசாகர் அந்த பாமாவ கொலை பண்ணிடுவாரு. அதுதான் வந்து அந்த படத்துடைய ஒரு ட்விஸ்ட்டா இருக்கும். இதே ரஜினியும், மகேந்திரனும் ஒண்ணா சேர்ந்து முள்ளும் மலரும் படத்துல பார்த்தோம்னா, முள்ளும் மலரும் படத்துல காளி அப்படிங்கிற கேரக்டர் ரஜினிக்கு. அவர் வந்து தன்னுடைய தங்கச்சி வள்ளி தான் உயிர் அப்படின்னு இருக்கிறாரு. 2 பேருமே அனாதைகள். தங்கச்சிய வந்து காளி தான் வளர்க்குறாரு. வள்ளிய தான் தன்னுடைய உயிரா, வாழ்க்கையா, இந்த உலகமா நெனச்சுக்கிட்டு இருக்காரு காளி. வள்ளிக்கு வந்து ஒரு தோழி கிடைக்கிறா. அந்த ஏழை பொண்ணு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய பொண்ணு தான் மங்கா. மங்கா வந்து நல்ல ஃப்ரெண்டா வள்ளி கூட பழகுறா. 2 பேருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. எப்பவுமே இந்த மங்கா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. சரியான சாப்பாட்டு ராணி அவ. அது மட்டும் இல்ல, துடுக்குத்தனமும், முரட்டுத்தனமும் இருக்கக்கூடிய பொண்ணு. எப்பவும் நம்ம காளிகிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பா. காளிக்கு பெருசா லயிச்சு, அப்படியே காதல்ல விழுந்து, மென்மையா காதலிக்கல இந்த படத்துல. மங்கா வந்து வள்ளிய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. வள்ளிக்கும், மங்காவுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. மங்காவ தன்னுடைய வாழ்க்கை துணையா எடுத்துக்கும்போது, இந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுகிட்டு, அவ வந்து வள்ளியையும் அனுசரிச்சு, வள்ளிக்கு கடைசி வரை துணையா இருப்பான்னு நெனச்சாரு. அதுக்காக தான் மங்காவ தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு தருணத்துல காளியுடைய கை வந்து ஆக்சிடென்ட்ல போயிடுது. அதன் பிறகு காளி வந்து தன்னுடைய தினசரி வேலைகளை கூட செய்ய முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, காளியுடைய தங்கை வள்ளி தான் மங்காவ உடனே கல்யாணம் பண்ணி வச்சுடுறா. மங்காவ அதன் பிறகு அவர் வந்து ஒரு மனைவியா தான் பார்க்குறாரு. இப்படியாக அந்த காதல் இருந்தது. இந்த 3 காதலும் ரஜினி மற்றும் மகேந்திரனுடைய படத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு காதல் பரிணாமங்கள். இது மாதிரி வேற ஏதாவது காதல் உங்களுக்கு டிஃபரெண்ட்டா இருந்ததுன்னா, அத பத்தி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அமுதா சினிமா சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.